என்னோட ரிங் டோன் நீங்க கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே புரியல, நீங்க தமிழ் தானே, ஆனா வேற ஏதோ ஒரு பாஷையை வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. நான் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து அந்த பாட்டு தான் வச்சிருக்கிறேன். சேஞ்ச் பண்ண தோணல, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இப்படிதான் தொடங்கும் அது. திருவோஸ்தியில் வாழும் திருவோஸ்தியில் வாழும் திவ்ய நற்கருணைக்கான ஒரு பாடல், திவ்ய நற்கருணை ஆண்டவருக்கான பாடல். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வச்சிருக்கிறேன் நான். இன்றைக்கு வந்து நாம 8வது நாள்ல இருக்கிறோம். புனித பிரான்சிஸ் அவரோட நவநாள். இன்றைக்கு அவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, துன்பத்தை விரும்பி ஏற்ற புனித பிரான்சிஸ், நற்கருணை ஆண்டவர் மீது ரொம்ப தாகம் கொண்ட புனித பிரான்சிஸ். இந்த ரெண்டு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது துன்பத்தை ஏற்று வாழ்ந்தாலுமே நற்கருணை ஆண்டவர் மேல வந்து ரொம்ப தாகமா இருத்தல், இந்த ரெண்டுமே எதன் அடையாளம் அப்படின்னா அன்பின் அடையாளம். சரிங்களா? இன்றைக்கு இந்த உலகமே அன்புனாலதான் ஏங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த செஞ்சாலும், நான் ஒரு விஷயத்த செஞ்சாலும், யாருக்காக நம்ம செஞ்சாலும் நம்ம எதுக்காக செய்யறோம்? அன்புக்காக செய்யறோம். இப்போ ஒரு சில நேரம் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது உண்மையாலுமே, படிச்சு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு. பிளஸ் நல்ல ஒரு சூழ்நிலையும் அமையாது, ஒரு அமைதியான அப்படிலாம் அமையணும் இல்லைங்களா? மைண்டும் செட் ஆகணும் இல்லைங்களா? சில நேரம் அதெல்லாம் எனக்கு கிடைக்காது. இருந்தாலும் எப்படியாவது ஒரு ட்ரபிள் எடுத்துட்டு ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் இயேசு, அவருக்கு மேல எனக்கு இருக்கிற அன்பு, ஜஸ்ட் பிகாஸ் ஐ லவ் ஜீசஸ். ஏதாவது அவருக்காக நான் செய்யணும், இந்த நற்செய்தியை நான் பலருக்கு சொல்லணும், இதுதான் என்னோட ஒரு மோட்டோ லைஃப்ல. சோ நம்ம அன்பிற்காக தான் உன்னை வந்து நம்ம செய்யறோமே. அப்போ இவர் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த அன்பு, அதுக்காக வேண்டி அவர் 2 விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணாராம். என்ன அப்படின்னா, ஆண்டவரின் திருக்காயங்களை அவர் வந்து பெற்றுக்கணும். இன்னொரு விஷயம், ஆண்டவர் இயேசு வந்து அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு அன்போட எப்படி இருந்தாரு, அதே போல திவ்ய நற்கருணை ஆண்டவர்கிட்ட இவர் வந்து கடைசி வரைக்கும் அன்பா இருக்கணும், லைஃப் லாங் என்ன கஷ்டம் வந்தாலும் அப்படின்னு ஒரு 2 விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணார். சோ இது இப்படியே அவரோட ஜப வாழ்க்கை தொடர்ந்துட்டு இருந்துச்சு. கடைசியா ஒரு மாதிரி வந்து இவர் ப்ரேயர் பண்றதுக்காக ஒரு மலை மேல போறாரு. அல்வெர்னா அப்படின்னு ஒரு மலைக்கு போறாரு. அங்க போயிட்டு 40 நாட்கள் அவர் வந்து உண்ணா நோன்பு இருந்து ப்ரேயர் பண்றாரு. அங்க ப்ரேயர் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் டேஸ்ல என்ன நடக்குதுன்னா, கடவுளோட திருக்காட்சி, ஆண்டவர் இயேசுவை பாக்குறாரு. இவருக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம், செரிஷிங் மூமெண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது போல ஒரு அனுபவம். அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு அந்த காட்சியை பார்த்த பிறகு அப்படியே பிரேயர்ல இருந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு, இவரோட உடம்புல சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் இவரோட உடம்புல இருக்குது. அவரு கை கால்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருக்காயங்களை பாக்குறாரு. ஆண்டவர் ரொம்ப புகழ்ந்து பாடுறாரு. இன்றைக்கு ரிஃப்ளெக்ஷனுக்காக நான் எடுத்துக்கிட்ட ஒரு பைபிள் பேசேஜ் என்ன அப்படின்னா, முதல் கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல புனித பவுல் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொல்றாரு, ஆண்டவர் இயேசுகிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னா, அதாவது அந்த ரா உணவின் போது ஆண்டவர் வந்து அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்து, இது எனது உடல், எனது நினைவாக இதை நீங்கள் உண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதே போல கிண்ணத்தை எடுத்து, இது எனது ரத்தம், இதை நீங்கள் பருவுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த எண்ட் ஆஃப் பேசேஜ்ல நம்ம படிக்கிறோம், ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை நீங்கள் நினைவு கூறுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். சோ ஆண்டவரின் சாவை நினைவு கூறுதல் அப்படின்றது அது வந்து சந்தோஷமான விஷயமா, துன்பமான விஷயமா? துன்பமான ஒரு விஷயம். அன்பு இருக்கிற இடத்துல துன்பத்தை நாம நம்ம வழியை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்காக உண்மையாலுமே நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல துன்பங்களை நம்ம பெருசா நினைக்க மாட்டோம். ஏன்னா துன்பத்திலிருந்து தான் நமக்கு வந்து ஒரு மீட்பு கிடைக்குது. அந்த துன்பத்திலிருந்து தான் நம்ம கடவுளை நம்ம வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நிறைய கடவுளோட ஒரு லவ்வா இருக்க முடியும். சரிங்களா? இன்னைக்கு நான் என் ரூம்லயே உட்காந்துட்டேன். அதுக்கு ஒரு காரணமே என்ன அப்படின்னா, என்னோட ஒரு பொக்கிஷத்தை உங்கள்கிட்ட காட்ட போறேன். 3rd இயர் நாங்க படிச்சுட்டு இருக்கும்போது ஜெட்டிகுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கிறோம் நாங்க, கர்நாடகாவில. அங்க வந்து நைட் விஜில்ல வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு விஷன், இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ், உண்மை. அது செரிஷபிள், அதை நான் வந்து இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, திவ்ய நற்கருணையை பார்த்து நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம், அடோரேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து நான் நற்கருணையில வந்து ஒரு சின்ன குழந்தை அப்படி ஒரு கழிச்சு படுத்துக்கிறத நான் பாக்குறேன். இன்னுமே எனக்கு அது இருக்குது அந்த சீன் என்னோட கண் முன்ன. சோ அதற்கு பிறகு உடனே வந்து நான் வந்து எழுத ஆரம்பிச்சேன். பிளஸ் எங்களை கேட்பாங்க உங்களோட லைஃப் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் பண்ணதுதான் இது. சோ எனக்கு எல்லாமே வந்து குழந்தைகள், மாதா ரொம்ப பிடிச்சவங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் மதர் ட்ரீஸா வச்சு குழந்தைய வச்சிருக்கேன். இங்க நான் முக்கியமா காட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, தெரியுதுங்களா, இப்படிதான் நான் பார்த்தேன்.
நற்கருணையில சின்ன குழந்தை ஒரு பிச்சு இப்படியே தான் நான் பார்த்தேன். வந்த உடனே நான் அந்த பிக்சரை நான் கண்டுபிடிச்சு திரும்ப நான் வெட்டி நான் அப்படி எழுதி வச்சது அது நான். சோ நற்கருணை ஆண்டவர் மேல நமக்கு எந்த அளவுக்கு தாகம் இருக்குதோ, எந்த அளவுக்கு நம்ம வந்து ஓடி தேடி நற்கருணை ஆண்டவரை நமக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லது கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, துன்பம் இல்லாம மீட்பு இல்லை. நீங்க உண்மையா இயேசு ஆண்டவர் அன்பு செய்யறீங்க அப்படின்னா, உண்மையான கிறிஸ்தவர் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில வர சின்ன சின்ன சவால்கள் துன்பங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. அதுல இருந்து மீட்பு கிடைக்கும். ஆண்டவரோட அன்பு அதிகமாக வெளிப்படும். சந்திக்கலாம்.